ஹலோ ஹை கைஸ் வெல்கம் டு மை சேனல் கேச்சி கிரியேட்டர். பிரசாந்தோட ஆக்டிங்கில் உருவான மூவி தான் அந்தகன். இந்த மூவி வந்து போன ஆகஸ்ட் 9th வேர்ல்டு வைடாக தமிழ் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான மூவி. பிரசாந்துக்கு ஒரு கம்பேக் மூவியாகவும் அமைஞ்சிருக்கு. ரிலீஸ் ஆகி 8 வீக்ஸ் மேலே ஆனதுனால இதுவரை அந்த மூவி ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகலை. இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. இப்போதைக்கு அப்படி தான் நியூஸ் வருது. ஆனால் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் கிடைக்கல. இந்த மூவி எப்போ ஸ்ட்ரீம் ஆகணும் இதுவரை அப்டேட் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி இந்த மூவியை செப்டம்பர் 27th ஸ்ட்ரீம் பண்ணதாக இருக்காங்கன்னு, இல்லைனா அக்டோபர் ஃபஸ்ட் வீக் இந்த மூவியை ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க நியூஸ் வந்து. ஆனால் இதுவரை இந்த மூவி அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மூவியை ஓடிடியில் எப்போ ஸ்ட்ரீம் பண்ணுவாங்கன்னு. இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். அக்ஷய் குமார், தாப்சி, வாணி கபூரோட ஆக்டிங்கில் உருவான மூவி தான் கேள் கேளுமே. இது ஒரு ஹிந்தி மூவி. போன ஆகஸ்ட் 15th ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் இது ஒரு ஃப்ளாப் மூவியாக மாதிரி இருக்குது. இப்போ இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. அதாவது வர அக்டோபர் 9th அன்னைக்கு வந்து இந்த கேள் கேளுமே மூவியை நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீம் ஆகும்போது ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும்தான் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. மிச்ச லாங்குவேஜ்லாம் ஸ்ட்ரீம் ஆக சான்ஸ் இல்லை. இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆசிஃப் அலி, அமலா பாலோட ஆக்டிங்கில் உருவான மூவி தான் லெவல் கிராஸ். இது ஒரு மலையாள மூவி. இந்த மூவியை போன ஆகஸ்ட் வேர்ல்டு வைடாக மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாகவே மாறி இருக்குது இந்த மூவி. இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் இப்போ யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. இது அஃபிஷியலாகவே கன்ஃபார்மாக ஆகியிருக்கு. இப்போ இந்த மூவியை வந்து எப்போ ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் 2nd வீக் இல்லைன்னா 3rd வீக் வந்து இந்த லெவல் கிராஸ் மூவியை அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீமிங் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு மொத்தமாக 4 லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் வர சான்ஸ் இருக்குது. வந்ததும் நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஹெல்பாய் த க்ரூக்ட் மேனுங்கிற ஒரு ஹாலிவுட் மூவியோட ஸ்ட்ரீமிங் டேட்டுமே இப்போ கிடச்சிருக்கு. அதாவது இந்த மூவியை இப்போது அக்டோபர் வந்து தியேட்டருக்குள்ள ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னென்னா இந்த மூவியை தியேட்டர்கள் ரிலீஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்ட் ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணுறதா இருக்காங்க. இதோட ஸ்ட்ரீமிங் டேட்டுமே இப்போ கிடச்சிருக்கு. அதாவது வர அக்டோபர் 8th வந்து இந்த ஹெல்பாய் த க்ரூக்ட் மேன் மூவியை வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஆப்பிள் ப்ளஸ் டிவிலையும் அமேசான் பிரைம்லையும் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இதோட இங்கிலீஷ் வெர்ஷனை மட்டும்தான் டேரெக்டாக டிஜிட்டல் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு எந்த வித ஒரு அப்டேட்டுமே இதுவரை வரல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மூவியை அமேசான் பிரைம், ஆப்பிள் டிவி ப்ளஸில் இங்கிலீஷ் வெர்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 வீக்ஸ் அப்புறம் தான் இந்த மூவியை மிச்ச லாங்குவேஜ்லேயும் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துன்னா நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் இது எந்த வித ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லாதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டொவினோ தாமஸோட ஆக்டிங்கில் உருவான மூவி தான் ஏஆர்எம். இந்த மூவி வந்து மலையாள மூவி. இந்த மூவியை போன செப்டம்பர் 12th வந்து ஓணம் ஸ்பெஷலாட்டு வேர்ல்டு வைடாக பேன் இண்டியன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் இதுவரை 100 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாகவும் மாதிரி இருக்குது. இப்போ இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸுக்கிட்ட டிஜிட்டல் ரைட்ஸுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இதுவரை இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் கன்ஃபார்மே ஆகலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்குறாங்கன்னு. வந்தது நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஆந்தனி வர்கீஸ், ராஜ்பி ஷெட்டியோட ஆக்டிங்கில் உருவான மூவி தான் கொண்டால். இது ஒரு மலையாள மூவி. இந்த மூவியை போன ஓணம் ஸ்பெஷலாட்டு செப்டம்பர் 12th வந்து வேர்ல்டு வைடாக தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மலையாளத்தில் மட்டும்தான் இந்த மூவியை தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மூவி கொடுத்துருக்கு. இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்களாம். இந்த மூவி கிட்டத்தட்ட 30 days இல்லைனா 50 days கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு நியூஸ் வருது. ஆனால் இது எந்த வித ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. இந்த மூவியை ஸ்ட்ரீமிங் டேட் எப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 வந்து இந்த மூவியை நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களாம். ஸ்ட்ரீம் ஆகும்போது வந்து மலையாளம் லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடான்னு மொத்தமாக 4 லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்களாம். இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் அக்டோபர் 2nd வீக் வர சான்ஸ் இருக்குது. இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். டெஸ்ட் இது ஒரு தமிழ் மூவி. இந்த மூவியில் வந்து மாதவன், நயன்தாரா, சித்தார்த்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த மூவி ஷூட்டிங் முடிஞ்சு ரொம்ப நாளாகவே தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணாமல் பெண்டிங்லேயே கிடக்கு. இதோட தியேட்டர்கள் ரிலீஸை ஸ்கிப் பண்ணி டேரெக்ட் ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணதாக இருக்காங்க. இப்போ நியூஸ் போயிட்டுருக்கு. இதை டேரெக்ட் ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ண நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் இப்போ நியூஸ் போயிட்டுருக்கு. இது இதுவரை கன்ஃபார்ம் ஆகலை. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இந்த மூவியை கன்ஃபார்ம் பண்ணணும் டேரெக்ட் ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களான்னு. இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துன்னா நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். உலக நாயகன் கமல்ஹாசனோட இந்தியன் 3 மூவியை தியேட்டர்கள் ரிலீஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்ட் ஓடிடி ஸ்ட்ரீம் பண்ணுறதா இருக்காங்கன்னு இப்போ நியூமஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்தியன் 2
பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஃப்ளாப் ஆனதுனால இந்த இந்தியன் 3 மூவியை அப்படியே நெட்ஃப்ளிக்ஸுக்கு டைரெக்டாக ஸ்ட்ரீம் பண்ண கொடுத்துருக்காங்கன்னு இப்போ நியூஸ் வருது. ஆனால் இது எந்தவித கன்ஃபார்மும் இல்லாதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இதை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் இந்த ரூமர் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸ் மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இந்த மூவி அப்படி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுறதா இருந்ததுன்னா ஜனவரி 2025 தான் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீம் ஆகும்போது வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு மொத்தமாக 5 லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ரீம் ஆகும். இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஏலியன் ரொமுலஸ் இது ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த மூவியோட டிஜிட்டல் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. அதாவது வர அக்டோபர் 15 வந்து இந்த ஏலியன் ரொமுலஸ் மூவியை ஓவர்சீஸ் பிளாட்ஃபார்மான ஆப்பிள் ப்ளஸ் டிவி, அமேசான் பிரைம்னு அங்கே உள்ள எல்லா ஓவர்சீஸ் பிளாட்ஃபார்ம்லையும் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அது இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்ட்ரீம் ஆகும். இதை இந்தியாவுக்குள்ளே எப்போ ஸ்ட்ரீம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வர அக்டோபர் எண்டு இல்லைன்னா நவம்பர் ஃபஸ்ட் வீக் வந்து இந்த ஏலியன் ரொமுலஸ் மூவியை ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீம் ஆகும்போது வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தான் ஸ்ட்ரீம் ஆகும். என்ன லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மொத்தமாக 4 லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். அக்ஷய்குமாரோட ஆக்டிங்கில் உருவான மூவி தான் சர்ஃபிரா. இது சூர்யாவோட சூரரை போற்று மூவியோட ஒஃபிஷியல் ஹிந்தி ரீமேக். இந்த மூவியோட ஸ்ட்ரீமிங் டேட்டுமே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது வர அக்டோபர் 11 வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இந்த சர்ஃபிரா மூவியை ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களாம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபிரா மூவி ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ரீம் ஆகாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம்னு மொத்தமாக 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களாம். ஆனால் இது இப்போதைக்கு ஒரு ரூமர்ஸாக தான் இருக்குது. எந்த வித ஒரு அப்டேட்டுமே இல்லை. இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸ்ட்ரீம் ஆகும்போது என்ன லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்கன்னு. கிராஸ் இது ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸை வந்து வர நவம்பர் 14 அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இந்த வெப் சீரிஸ் ஸ்ட்ரீம் ஆகும்போது வந்து இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு மொத்தமாக 6 லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ரீம் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவே அமேசான் பிரைம் இப்போ அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்கில் உருவான மூவி தான் ஹிட்லர். இந்த மூவி போன செப்டம்பர் மந்த் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு இதுவரை ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸும் கிடைக்கல. ஆனால் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வாங்கியிருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஸ்ட்ரீம் ஆகிறதா இருந்ததுன்னா அக்டோபர் எண்டு ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஆசிஃப் அலி, அபர்ணா பாலமுரளியோட ஆக்டிங்கில் உருவான மூவி தான் கிஷ்கிந்தா காண்டம். இந்த மூவியை போன ஓணம் ஸ்பெஷலாக செப்டம்பர் 12 வேர்ல்டு வைட மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் இதுவரை 70 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாகவே இந்த மூவி மாறி இருக்குது. இப்போ இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 days அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களாம். இந்த மூவியை வர அக்டோபர் எண்டு இல்லைன்னா நவம்பர் ஃபஸ்ட் வீக் வந்து இந்த மூவி டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகும். ஸ்ட்ரீம் ஆகும்போது வந்து மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தின்னு மொத்தமாக 5 லாங்குவேஜ்லையும் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். மினிமம் செகண்ட் வீக் அக்டோபர் வர சான்ஸ் இருக்குது இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அப்டேட். சதீஷோட ஆக்டிங்கில் உருவான மூவி தான் சட்டம் என் கையில். இந்த மூவி வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. போன செப்டம்பர் 27 அன்னைக்கு வேர்ல்டு வைடாக தமிழ் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் யாரை வாங்கியிருக்காங்கன்னு எந்த இது ஒரு கன்ஃபார்ம் அப்டேட் வரல. இதோட ஸ்ட்ரீமிங் டேட் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் எண்டு இருக்க சான்ஸ் இருக்குது. வந்தது நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். பிரபுதேவா, வேதிகாவோட ஆக்டிங்கில் உருவான மூவி தான் பேட்டர் ஆப். இந்த மூவியில் சன்னி லியோனுமே நடிச்சிருப்பாங்க. போன செப்டம்பர் 27 அன்னைக்கு தமிழ் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஃப்ளாப்பாக மாதிரி இருக்குது. இப்போ இந்த மூவியோட டிஜிட்டல் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு அப்டேட்டும் கிடைக்காதனால இந்த மூவி எப்போ ஸ்ட்ரீம் ஆகணும்னு நம்மளும் சொல்ல முடியாது. ஆனால் அக்டோபர் எண்டுக்கு இந்த மூவி ஸ்ட்ரீம் ஆக சான்ஸ் இருக்குது. ஸ்ட்ரீமிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். டெட்பூல் அண்ட் உல்வரின் மூவியோட இங்கிலீஷ் வெர்ஷனை இப்போ அமேசான் பிரைம் அதுவும் இல்லாமல் ஆப்பிள் டிவி ப்ளஸில் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவரை இந்த மூவி இந்தியாவுக்குள்ளே ஸ்ட்ரீம் ஆகலை. இந்தியாவுக்குள்ளே எப்போ ஸ்ட்ரீம் பண்ணதாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் 22 இந்த மூவியோட ப்ளூரே டிஸ்க் ரிலீஸ் ஆகும். அந்த டைம் தான் இந்த மூவியை டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லையும் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்களாம். ஆனால் இதுவரை ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. கிட்டத்தட்ட இந்த மூவி ஸ்ட்ரீம் ஆகும்போது வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு மொத்தமாக 4 லாங்குவேஜ்லையும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகும். இதோட ஸ்ட்ரீமிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் செகண்ட் வீக் வர சான்ஸ் இருக்குது. வந்ததும் நானே உங்களை அப்டேட் பண்ணுறேன். இவ்வளோ தான் கைஸ் இப்போதைக்கு அப்கமிங்கில் ரிலீஸ் ஆக போகக்கூடிய ஓடிடி மூவி லிஸ்ட். இன்னும் இந்த மாதிரி நியூ மூவி ஓடிடி ஸ்ட்ரீமிங் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் அப்டேட் வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.